நலாயினி நான் தெரியவில்லை. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், இவரை பார்த்தனோட தெரிஞ்சுக்கோங்க எல்லாம். எம்எல்ஏன்னு சொல்லாத போட்டி, எம்எல்ஏ கூட பார்த்தோட தெரிஞ்சுக்கலாம். அந்த எம்எல்ஏ கூட இந்த ஐயா பூத்துல போய் ஒரு ஐயோ, நீ போய் ஓட்டு போடு, விரல நிட்டு வச்சுக்கா, அப்படியே நச்சு நச்சுன்னு அப்படியே ஓட்டு உனக்கு. அடி நான் என் விரல போடுறேன் இல்ல என் மூக்கல போடுறேன். மூக்கல கூட போடுவாங்கடா யாருன்னா. யாரா நீ? பருக பருக பாலும் புளிக்கணும். உண்மையாக சொல்லி நான் தான் உன்னுடைய கனவு. இவர் என் கணவர் சொன்ன வாரி அப்படி அனுப்பிச்சுவாங்க இவரே. டேய், உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும், பக்கத்துல வந்து வாந்தி வந்து என்னோட பச்சை முழுவாடி இந்த உலகத்துல தான் சொல்லவே தேவையில்லை பாவம். இந்த நிலைமையில கூட ஓத்தா கேட்டா என்ன தொடப்ப இடத்துல மேல இருந்து கீழே வரல அனுப்புறானு உன்னை. இந்த நிலைமையில கூட ஐயா காலையில கொர்க்க கூட்டு ரோட்ல நேல்கோட்ல கவுந்தச்சு பத்துக்கணும்னா நான் எவ்வளவு பேருக்கு படியாளக்கம் தெரியும். அது என்னமோ உண்மைதான். எங்க எறும்பு கொச்சுக்கெல்லாம் தாத்தாடி படியாளக்கிறேன். இருக்கிற சீவு பூரா குடிச்சிட்டு போதுங்க. என்னைக்கு நாடி எடுத்து போட்டுக்கிறியா? எடுத்து அப்படி எதிர்க்கு போட்டுக்கிறியா? என்னத்த போட சொல்ற? இலையிலுக்கு தாமத்தா எதான் போடுற வராம அவனுக்கு நானும் அண்ணா வணங்கண்ணா. நான் என்ன அண்ணா அண்ணா அவர் ஓயம் அப்படியே நல்லா யாரா நீ? கூட வரங்க பெருமாள் அத்தை புடுங்க சாணுமா அது மேல்ரா நீ இறக்குற முண்டியா இருந்தா கூட இப்படித்தான் இறக்கணும்னு ஒரு வியாசத்துக்குது. ஐயோ மொத்தம் மூஞ்சி காட்டாங்க, மொத்தம் நல்லா சன வருங்க கூத்தாட்டம் சரியாராமா ஜிலேபி சிரிக்காத கூத்து வேலை மத்தி நல்லா பேசுவதற்கு நேரமில்லை. உண்மையாக சொல்கிறேன். டேய், நீ என்னதான் ஆகிரவன் எடுத்திருந்தாலும் உன்னை வந்து என்னுடைய கனவை ஏற்றுக்கொள்ள முடியாதுடா. அப்படி என்றால் என்னுடைய வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை? கிடையவே கிடையாது. ஆனால் கணவர் முடிவதாக இருந்தாலும் பார்ப்பது ரொம்ப அழகா இருப்பார். பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அப்படியே என்னோட அப்படியே அழகா இருப்பார் அவரு. நலாயிரி, என்ன உன்னுடைய கழுத்தில் இருக்கின்றதே திரு மாங்கல்யம். அந்த மாங்கல்யத்தை எடுத்து நன்றாக உற்று நோக்கிப்பார். நான் வந்திருப்பது யார் என்பது நீ சொல்லுவாத்து உண்மைதான். நான் எவ்வளவு தூரம் நீ என்னுடைய கணவர் இல்லை என்று உரைக்கின்றேன். நான் தான் உன்னுடைய கணவர் நியமிக்கின்றாய். இதோ இருக்கும் இந்த மாங்கல்யம். இந்த மாங்கல்யத்தை தொட்டு பார்த்தால் நீ யார் என்ற உண்மை எனக்கு புரிந்துவிடும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பாவிகளை உனக்கு தேவத்தை கொடுத்து கொடுத்து விட்டு மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். ஏனோ இந்த நிலைமை எனக்கு வந்த கொடுமை
கானகத்தில் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் இந்த பாவிக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா சுவாமி. என் அங்கங்கள் சிறுக சிறுக குறைந்து கொண்டே போகிறது. பசி வேதனை என்னால் தாங்க முடியவில்லை சுவாமி. என் உடலை விட்டே என் உயிர் பிரியும் போல் இருக்கிறது. ஆகையால் நீ எங்கேயாகிலும் சென்று இந்த பாவிக்கு வீதி வீதியாக சிறிதளவு உணவு வாங்கிட்டு வா. ஆகட்டும் சுவாமி. அதோ தெரியும், ஆலமரத்தின் அருகாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாகட்டும். என்னை பெற்றெடுத்த தாய் இந்த பாவினதற்காக ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும். காலகத்திலே முரட்ட மனிதனாக வந்தது என்னுடைய கணவர் என்று தெரியாமல் என்னை தொற்று தாலி கட்டிய கணவனுக்கே நான் இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை கொடுக்கிறேன். எனக்கென்று என்னை 10 மாதம் சுமந்து என்னை பால் ஊற்றி சீராட்டி என்னை பெற்றெடுத்த தாய் என்னுடன் இருந்தார். எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை எல்லாம் நேர்ந்திருக்கும். என்னை பெற்றெடுத்த என் தாயே, நீ எங்க இருக்கின்றாயோ அம்மா? அம்மா அம்மா
வேலை பிடிச்சி அகந்தான் சொல்லி கொடுத்து அன்றாடம் கூழ குடிச்சி நெல்லுத்தூர் பொங்கி கொடுத்து குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான ஒருவரே கொடுமையும் தாங்கிக்கிட்டே பாவி மகத்தும் ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராரிரோ கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வர சொன்னேன். வருவாளா இல்லை ஏமாத்தி விடுவாளா ஒன்றுமே புரியவில்லை. சரி, எதிர்பார்க்கலாம். வணக்கண்ணா வணக்கண்ணா. ஊருக்கு ஒரு குடும்பம் இருந்தா கல்யாணம் ஒண்ணு ஆகும். ஆமா, ஆனா எந்த சுகத்தையும் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா காரணம் இருக்குது. என்ன விஷயம்? அதே போலதான் இருக்குது என் கதி கூட. ஆடாடா, உன் குடும்பம் அது மாதிரி நிலைமை ஆகி போய்க்குதா? எப்படின்னா சரியான பாலிஸ் குடும்பம். பெரியமா ஆய்வான்.
காலையில ஒரு சம்சாரி ஒரு ஏக்கரான்னா கூட இன்னைக்கு ஓட்டி விடா முயற்சியா நடுநட்டாகணும்னு ஆ, ஆ. வயல் காட்டுக்கு மாட்டை ஓட்டிக்கணும் கலப்பி தோல் மேல வச்சுக்கணும் போவாரு. ஆ. உச்சி போய் வரல ஏறு ஓட்டுவாரு. ஆமா ஓட்டிதானே ஆகணும். ஆனா கயனுக்கு கஞ்சி வந்த பாடு இருக்காது. ஏனா அதுக்கு காரணம் இது. என்ன விஷயம்? நம்ம தான் வீட்டு டிவி ஒண்ணு போட்டு ஆ, ஆ. அத பாத்துக்கணும் உக்கான கும்மால வச்சுக்கிறாங்க. அடடே. உச்சி போய் வரல ஏறு ஓட்டணும். வீட்டுக்கு வரும்போது அங்கிருந்து கோழி எடுத்துக்கணும் வந்திருந்தா வீட்டுல இருக்கிற குரங்கு தானா ஆடி இருக்கும். ஆமா எப்படிதான் வந்தாரு? அதை விட்டுட்டு அவர் கேட்கற லட்சணம் பாரு. ஆ. ஏம்மா சாப்பாடு இல்ல அடடா. அப்படின்னு கேட்கும் போது ஆ. அங்க சொன்ன காரணம் பாரு. கொட்டிக்குன்னு சொன்னேன் நானே கதை வேலைன்னு ஓத்தச்சல் நானே கதை வேலைன்னு ஓத்தச்சல் விடியற் காலையில போய் உச்சி போயிட்டு வரல ஏறு ஓட்டணுவன் கொட்டிக்குன்னு தோன்றத்தான். ஆ, ஆ. ஓட்டுல உக்காந்து கும்மாலாச்சிக்கணும் துண்டுங்கிறவங்க கதை வேலைன்னு ஓத்தச்சல் இருக்கிறாங்களா ஓத்தச்சல். ஆ, ஆ. அந்த மாதிரி புண்டா சோத்தை கொண்டாந்தா அப்படி போட்டா 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போய் உக்காந்தீங்கன்னா இது என்ன கட்சி வெள்ள ஆவர குடும்பமா ஆவாத குடும்பமா ஓட தவுத்தா. என்ன உங்க அம்மாவை நீ கேட்டா ஆ. அது உங்க அம்மா ஏய் அம்மால இப்ப கூட ஒவ்வொரு அடியும் சும்மா சமைட்டி போல இட்டி மாதிரி வையும். ஏய் மூஞ்சி வச்சு மூஞ்சி அடிக்கிறான் மூஞ்சி மூஞ்சி அடிக்கு